VNCC நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் யோகா ஆசிரியர் ரகுராமன். முதல்ல சிரசாசனம் பண்ண முடியாதவங்க அர்த்த சிரசாசனத்திலிருந்து பண்ணி பழகுங்க. அதே மாதிரி செவுத்தை ஒட்டி பண்ணி பழகுங்க. முதல்ல செவுத்துல ஒரு பேலன்ஸ் சப்போர்ட் இருக்கிற மாதிரி பண்ணி பழகிட்டு உங்களுக்கு மெதுவா நீங்க உங்களுக்கு பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் நீங்க தனியா பண்ணி பழகுங்க. அர்த்த சிரசாசனம் உள்ளதுலயே ரொம்ப எளிமையான முறை, யார் வேணாலும் பண்ணலாம். அதுலயுமே நிறைய பலன்கள் இருக்குது. முதல்ல அர்த்த சிரசாசனம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் சிரசாசனம் எப்படி பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். அர்த்த சிரசாசனம் கை இப்படி வச்சுக்கோங்க. கை இப்படி மடக்கி ஷோல்டர் ஈக்குவலா வச்சுக்கோங்க. இந்த தலை இந்த இடம் கையில பதிஞ்சிருக்கணும். உங்க பாடி வெயிட் எப்பவுமே கையில தான் இருக்கணும். தலை சும்மா பேருக்கு தான் இருக்கணும். கால் தூக்கிங்க. கால் ஒரு ஸ்டெப் முடிஞ்சாலும் முன்னாடி கொண்டு வந்து இன்னும் கொஞ்சம் கால் தூக்கு. கால் கட்டை விரல் வரைக்கும் தூக்கு. உங்க பாடி வெயிட் கையில தான் இருக்கணும். தலைக்கு கொடுக்க கூடாது. எப்பவுமே சிரசாசனம் பண்ணும்போது உங்க மொத்த பாடி வெயிட் கையில தான் இருக்கணும். தலைக்கு நேரடியா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நெக்கு கம்ப்ரெஷன் ஆகும். இது அர்த்த சிரசாசனம் பண்ணும்போதே இது பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா சிரசாசனம் பண்ணும்போது உங்களுக்கு பாடி வெயிட் மொத்த வெயிட்டுமே கைக்கு வந்துடும். அதனால அர்த்த சிரசாசனமே முறையா பண்ணி பழகுனீங்கன்னா சிரசாசனம் பண்ணும்போது உங்களுக்கு எளிமையா இருக்கும். ரிலாக்ஸ் பண்ணும்போது ஒரு 30 வினாடி இல்லாட்டி ஒரு 15 வினாடி உட்கார்ந்துட்டு அப்புறம் எந்திரிக்கணும். நீங்க சிரசாசனம் பண்ணி முடிச்சோன்னு டக்குன்னு எந்திரிச்சிங்கன்னா ஒரு கிட்டினஸ் வரும், மயக்கம் வரும். எப்பவுமே அர்த்த சிரசாசனம் பண்ணாலும் சரி, சிரசாசனம் பண்ணாலும் சரி, குறைஞ்சது ஒரு 15 வினாடி உட்கார்ந்துட்டு அப்புறம் மெதுவா எந்திரிங்க. ஆசனம் மெதுவா பண்ணுங்க. இது பலன் தரக்கூடிய ஆசனம் தான், ஆனா முறையா பண்ணி பழகிக்கணும். இது மூளையோடைய செயல்பாடுகள், பிரெயின் ஃபங்க்ஷனை நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணுங்க. அந்த ஸ்ட்ரெஸ் ப்ரொடக்ஷன் ஹார்மோன்ஸ்ங்கிறாங்க. அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் எதனால வருதோ அந்த ஹார்மோன் ப்ரொடக்ஷனை இது கண்ட்ரோல் பண்ணுதுங்க. அதே மாதிரி தலைக்கு நல்லா ரத்த ஓட்டம் போகும், தலைக்கு நல்லா ஆற்றல் போகும். உங்களுக்கு தலை எப்படின்னா உங்களுக்கு இப்போ ஒரு வீட்லயே சுவிட்ச் பாக்ஸ் இது எல்லாமே இருக்குது. பட் மெயின் டிரான்ஸ்ஃபார்மர்ல பிரச்சனை இருந்ததுன்னா நீங்க சுவிட்ச் பாக்ஸ்ல போய் நோண்டி சரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சரியாகாது. அந்த மாதிரி தாங்க தலைங்கிறது ஒரு CPU மாதிரி, மெயின் டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி. அதுக்கு நீங்க நல்ல ஆற்றல் கொடுக்கும்போது மற்ற உறுப்புகள் எல்லாமே நல்லா செயல்படுறதுக்கு இது சப்போர்ட் பண்ணும். ஸோ சிரசாசனம் அதனால்தான் உங்களுக்கு தலைக்கு நல்ல ஆற்றல் கொடுக்கும். மூளையோட செயல்பாடுகளை இன்க்ரீஸ் பண்றதுக்கு இது சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி முக்கியமா இது கண் சம்பந்தமான பிரச்சனைகளுக்குமே இது சரியாகும். யோகாக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வயசுங்கிறது எதுவுமே கிடையாதுங்க. எந்த வயசுல வேணாலும் பண்ணலாம். அவங்கவுங்க உடல் கண்டிஷனுக்கு தகுந்த அப்படி நம்ம ஒவ்வொரு ஆசனத்தை கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். ஒரு 7 வயசு 8 வயசுல இருந்து ஆரம்பிச்சோம்னா ஒரு 80-90 வயசு வரைக்கும் கூட பண்ணலாங்க. இப்போ கோயம்புத்தூர்லயே யோகா பாட்டின்னு இருந்தாங்க. அவங்க இறக்கும் போது வயசு 98ங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க ஆரோக்கியமா யோகா பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு 85 வயசு முதியவர் ஒருத்தர் 25 நொடி சிரசாசனம் பண்ணி வேர்ல்ட் ரெக்கார்டே பண்ணியிருக்கிறாரு. அது என்ன காமிக்குதுன்னா நம்ம எல்லா வயசுலயுமே யோகா பண்ணலாம். நம்மளுடைய ஆரோக்கியத்துக்காகத்தான் நம்ம யோகா பண்றோம். அதனால எல்லா வயதினருமே இந்த யோகா பண்ணலாம். நன்றி.